குறிப்பா குழந்தைகளுக்கு நாங்க பிறக்கும் பொழுதே இந்த ஜோதிடம் பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? பெயர் வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு. ரைட்டுங்கங்க. இப்ப நான் வந்து எனக்கு எடுத்த உடனே குழந்தைகள் சப்ஜெக்ட் தான். ஏன்னா, என்ன இந்த துறைக்குள்ள கொண்டு வந்ததே என்னோட குழந்தைகள் தான். ம், என்னோட குழந்தைகள் வந்து ட்வின்ஸ் ரெட்ட குழந்தைகள். ம், ரைட்டுங்களா? ரெட்ட குழந்தைனால நம்மளுக்கு தெரியும். பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காலத்துல சுகப்பிரசவம் ஒரு 3 டூ 4 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் கூட வந்து டெலிவரியில டிஃபரன்ஸ் இருக்குங்கங்க. ம், கட்ட அமைப்புகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு, ரெட்ட குழந்தைகளுக்கு ஒரே மாரியான அமைப்புகள் தான் ஜாதகப்படி பார்க்கும்போது இருக்கும். ம், ஆனால் இவங்க 2 பேரோட நேச்சர், கேரக்டர்ஸ்ங்க, விருப்பங்கள் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. எப்படி என்னோட குழந்தைங்களுக்கு. ரைட்டுங்களா? அப்ப எனக்கான ஒரு யோசனை என்னன்னா, நேரம் 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு 35 வினாடி தான் வித்தியாசம் 2 பேத்துக்கும். ம். அவங்க 35 வினாடிக்குள்ள தான் பூமிய பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது, வளரும்போது அதுக்கான வித்தியாசங்கள் வந்து லட்சக்கணக்குல இருக்கு. ஒருத்தனுக்கு ஸ்வீட் பிடிச்சா, ஒருத்தனுக்கு காரம் பிடிக்குது. ஒருத்தனுக்கு வந்து பேசாம உட்காந்துட்டே இருப்பான். ஒருத்தன் ஆக்டிவாவே இருந்துட்டு இருப்பான். அப்ப இந்த வேரியேஷன் வந்து இந்த மாரி ஒரு ஹேபிட் ஆகட்டும், ஒரு விருப்பம் ஆகட்டும், ஒரு ஜோதிடம் நம்ம சொல்றது எப்படி காமனா எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்கும்? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கட்டாயம் டேட் ஆஃப் பர்த்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. டைம் 100% பிறக்கும்போது நீங்க நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சீங்க வைக்கணும். அப்படின்னா, ம். குழந்தைகள் எந்த துறையில போகலாம்? என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும்? அப்படிங்கிறது நம்மளால துல்லியமா கணிக்க முடியும்.